தியானத்திற்காக அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசி கேட்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். மூணு வாசம். போதும், கவனி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காத்திருப்பு நேரத்தில் வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டு பேசுவாராக. பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை பெறாமல் இருக்கிறவர்கள் நீங்கள் பெற வேண்டிய காலம் இதுதான். பெற்றவர்கள் அதை புதுப்பித்து கொண்டு இன்னும் பரிசுத்த ஆவியின் பலத்தினால் நாம் நிரப்பப்படுகிற காலமும் இதுதான். இந்த இரவு வேளையில் காத்திருப்பு கூட்டத்தில் வந்திருக்கிற நம்மோடு கூட கர்த்தர் பேசுவாராக. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் 120 பேர் மேல் வீட்டறையில் காத்திருந்த சம்பவத்தை குறித்து நாம் படிக்க கேட்கிறோம். அபிஷேகத்தின் அனுபவத்தை இந்த இரவேளை நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் பெற்றிருக்கிறதான அபிஷேகத்தில் இந்த 3 அனுபவங்கள் நமக்கு நிச்சயமாக வேண்டும். நாம் சிலர் அபிஷேகம்னு சொன்ன உடனே அந்நிய பாஷை பெற்றால் தான் அபிஷேகம் பெற்றிருக்கிறதா சிலர் நினைக்கிறோம். சிலர் எப்படி போதிக்கிறாங்க, ஞானஸ்தானம் பெற்ற உடனே பரிசுத்த ஆவியை பெற்றது போல தவறான போதனைகள் கூட போதிக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் பெற வேண்டியதான பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை இந்த வசனத்தின் மூலமாக ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த 2-3 வசனங்களில் அவர்கள் காத்திருந்த போது ஒரு காற்று அந்த இடத்தை நிரப்பி அக்கினிமயமான ஒரு நாவு பிரிந்து இறங்கி அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது என்று 2ஆம் வசனத்தில் படிக்க கேட்கிறோம். 3ஆம் வசனத்தில் படிக்கும்போது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரிலின வரத்தின்படியே பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். 3 அனுபவங்கள் பரிசுத்த ஆவி ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வரும்போது சம்பவிக்கிறதை இங்கே படிக்கிறோம். இதை இந்த இரவேளை நாம் சிந்திப்போம். சிலர் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிற வல்லமைகளை இந்த இரவேளை பெற்றுக்கொள்ளுங்கள். சிலர் பெற்றுக்கொண்டிருந்தால் அந்த வல்லமைகளை புதுப்பிக்க இடம் கொடுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பரிசுத்த ஆவியின் வல்லமை எப்படி ஒரு மனிதனுக்குள்ளே செயல்படுகிறது, அல்லது பரிசுத்த ஆவியின் வல்லமை என்பது நாம் நினைக்கிறதற்கும் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவி 3 கட்டங்களாக ஒரு அனுபவத்தில் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டும். ஒன்று, அவர்கள் மேல் அது பிரிந்து இறங்கி வந்தது. 2ஆம் வசனத்தில் அக்கினிமயமான நாவு அவர்கள் எல்லார் மேலும் வந்து ஒவ்வொரு மேலும் அமர்ந்தது என்று வாசிக்கிறோம். அப்போ அபிஷேகம் ஒரு மேலே காணப்படணும். 3ஆம் வசனத்தில் படிக்கும்போது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள் என்று படிக்கிறோம். 3வது, அவர்கள் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே பாஷைகளை பேச தொடங்கினதாக படிக்கிறோம். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அல்லது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளை என்பதற்கான 3 அடையாளங்களை நாம் இங்கே இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்வோம். ஒன்று, அபிஷேகம் ஒருவர்கள் மேலே காணப்பட வேண்டும். 2வது, அவர்களுக்கு உள்ளே அபிஷேகம் காணப்பட வேண்டும். 3வது ஒரு காரியம் இருக்கிறது. அந்த மேல் இருக்கிற அபிஷேகமும் உள்ளே இருக்கிற அபிஷேகமும் வரங்களை செயல்படுத்தும். இப்போ நீங்கள் இதில் எந்த ஸ்டேஜ் இருக்கிறீங்கன்றதை சிந்தித்து பாருங்கள். சிலர் என்ன நினச்சிருக்கிறோம், நாவளவில் ஏதோ அந்நிய பாஷை பேசுகிறோம். சிலர் பொய்யின் நாவலில் கூட அந்நிய பாஷை பேசுகிறாங்க. அது பிசாசின் பாஷை என்று துர்பாஷை என்றும் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. இப்போ நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். ஆனால் இந்த காத்திருப்பு கூட்டத்தில் அபிஷேகம்னா என்ன, ஒரு அபிஷேகம் பெற்றனுடைய அனுபவம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் படிக்கலாம். ஒன்று, அபிஷேகம் நம்ம மேல் இருக்கணும். இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே அபிஷேகம் இருக்குதா பாருங்க. இவங்க காத்திருந்தாங்க, இவங்க மேலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே பரிசுத்த ஆவியான இருக்கணும். இன்றைக்கி நம்ம மேலே பரிசுத்த ஆவியன் இருக்கிறாரா? பரிசுத்த ஆவியன் வந்து காற்று போல வந்து அவர்கள் மேலே அப்படி அமர்ந்திருந்தார். நம்ம மேலே ஒரு மேக ஸ்தம்பம் போல இருக்கணும். இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தர் அப்படி தான் மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். அப்போ அவங்க மேலேயே ஒரு அபிஷேகம் இருக்குது. உங்களை சுற்றிலும் ஒரு அக்கினி அபிஷேகம் இருக்கணும். இன்றைக்கி நாம் என்ன நினைக்கிறோம், நாவில் நம்ம பேசுகிற வார்த்தையை தான் அபிஷேகம் நினச்சிருக்கிறோம். ஆனால் அபிஷேகம் என்பது பரிசுத்த ஆவியின் வல்லமை என்பது நம்மை சுற்றிலும் இருக்கிற ஒரு மதில் போன்றது. இப்போ நாம் ஒரு வீடை கட்டுறோம்.
அந்த வீடை கட்டிக்கிட்டு சுற்றி ஒரு காம்பவுண்டை போட்டு வைப்போம். எதுக்குன்னா யாரும் அந்நியரோ உலகமோ தேவையற்ற ஆட்களோ உள்ளே நுழையக்கூடாது. அபிஷேகம் அப்படிப்பட்ட தன்மை உள்ளது. தேவையற்ற சத்துரு, உலகம், மாம்சம், பிசாசு எந்த வல்லமையும் உள்ளே வரக்கூடாதபடி அது ஒரு வேலியை போன்று நம்மை சுற்றிலும் வேலி அடிக்கிறது. அப்போ ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அபிஷேகம் மேலே இருக்கணும். இன்றைக்கி உங்கள் மேலே அபிஷேகம் இருக்குதா? உங்களை சுற்றிலும் அபிஷேகம் இருக்குதா? சில நேரத்தில் பிசாசு நம்மளை பார்த்து சொல்லுது, நடுக்குது, இவங்க இல்லை, இவங்க மேலே அபிஷேகம் இருக்குது. அவங்க அந்நிய பாஷை பேசலை, அவங்க கத்தலை, ஆராதிக்கலை, பாடலை. ஆனால் பிசாசு என்ன சாட்சி கொடுக்குது? இவங்க அபிஷேகம் பண்ண. எப்படி? இவர்களுக்கு வெளியவே தெரிகிறது இவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். உலகத்தார் கூட சொல்கிறாங்க, இவங்க ஆவிக்குரிய சபைக்கு போகிறவங்க, இவங்க அபிஷேகம் பண்ண. நம்ம மேலே அந்த தோற்றம் தெரியணும். வசனம் சொல்றது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இப்போ நமக்குள்ளே இருக்கிறது தான் வெளியே காண்பிக்க முடியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இப்போ நம்ம மேலே அபிஷேகம் இருக்குதுன்றதை ஆவியான ஊர்ஜிதப்படுத்தணும். நீங்கள் சில பேர் மேலே அபிஷேகம் இல்லாதனால தான் சத்துரு எளிதாக அடிக்கிறான். வியாதி, பலவீனம், போராட்டம், ஆபத்து, விபத்து, சத்துரு ஏதாவது ஒரு ஆங்கிளில் குடும்பங்களை போராட்டத்துகளை தள்ளுகிறதை பார்க்குறோம். உங்கள் மேலே ஒரு அபிஷேகத்தின் அக்கினி இருந்து கொண்டே இருக்கணும். நீங்கள் நம்ம மேலே அபிஷேகம் இருக்குதா? சில சொல்கிறாங்க, எங்கள் மேலே வந்தாவே, இந்த அம்மா கிட்ட வந்தாலே சேர்க்க முடியல, அவ்வளோ ஒரு துர்நாற்றம் வீசுது. நீங்கள் நம்ம இப்போ பலருடைய வாழ்க்கையில் அசுத்தங்கள் தான் இருக்குதே தவிர இந்த இப்படிப்பட்ட அக்கினி அபிஷேகத்தின் அனுபவங்கள் இல்லை. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே அபிஷேகத்தின் ஆவியானவர் உலாவணும். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெறும்போது மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியின் புறாவை போல ரூபம் கொண்டு அவர் மேல் இறங்கினார். நீங்கள் படித்து பாருங்கள், மத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். நம்ம மேலே பரிசுத்த ஆவியானவர் வரணும். 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம் மேல் வருகிறதை கண்டார். 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எங்க வந்தார் ஆவியானவர்? அவர் மேலே வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவி முதலாவது ஒரு மனிதனுக்குள்ளே வருவதற்கு அனுபவத்தின் முதல் அனுபவமே நம் மேலே அபிஷேகம் இருக்கும். சில பேர் சொல்கிறாங்க பாருங்கள், தலையில் எண்ணெய் வச்சோம்னா அந்த சூடு எல்லாமே தணிஞ்சு போகுது. அந்த தலையில் வைக்கிற எண்ணெயில் அவ்வளோ வல்லம் இருக்குது. 6 சிரசுகளில் ஊற்றப்பட்டது மேலே, அது அப்படியே தாடிகளை நனைஞ்சு அங்கேயே நினச்சி அவனை முழுதுமாக நினைக்குது. அப்போ அபிஷேகம் முதலாவது மேலே இறங்கணும். நம்ம மேலே அப்படியே ஒரு வல்லமை இறங்கும். இன்றைக்கி நம்ம மேலே வல்லமை இறங்குதா? இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே அபிஷேகம், அந்நிய பாஷை பேசுகிறீங்க, எல்லாம் ஆவியை நிரம்புறீங்க. உங்கள் மேலே அந்நிய பாஷை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு வல்லமை இறங்கணும். உங்கள் மேலே இருந்துச்சுன்னா அது உண்மையான மெய்யான அபிஷேகம். அந்த அனுபவத்தை பெற்றுக்கிறீங்களா? நீங்கள் ஆரம்ப காலத்தில் அபிஷேகம் பெற்ற நாட்களில் ஒருவேளை அப்படி இருந்திருக்கலாம். இப்போ நீங்கள் அதை இழந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் மறுபடியும் சொல்கிறார், பரிசுத்த ஆவி உண்மையில் நிழலிடும். மரியாளுக்கு அதுதான் சொல்லப்பட்டது, பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் நிழலிடும், உன்னதமானுடைய பலம் உண்மையில் நிழலிடும் என்று சொல்லி லூக்காவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியின் பலன் உண்மையில் இறங்குவார் என்று சொல்லி அங்கே படிக்கிறோம். லூக்காவின் புஸ்தகத்தை பார்க்கும்போது 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். லூக்கா 1:35. உன்னதமானவருடைய பலன் உண்மையில் நிழலிடும், உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது. அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை, வரங்கள், கிருபைகள், ஒரு பரிசுத்த ஆவியின் வல்லமைகள் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் முதலாவது நிழலிட வேண்டும். 2வது அந்த பலன் உங்களுக்குள்ளே வர வேண்டும். 3வது தான் வரங்கள். இன்றைக்கி டைரெக்டாக நம்ம எல்லாம் நினைக்கிறோம், வரங்கள் கிரியை செய்யலை, வல்லமை கிரியை செய்யலை, இதெல்லாம் பெறணும் நாம் போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் முதலாவது பரிசுத்தாவை நம்ம மேல் நிழலிடத்துக்கு இடம் கொடுக்கணும். நம்ம மேலே அமரணும். ஆவியானவரை என் மேல் அமர்ந்திரும், என் மேலே ஆளுகை செய்யும். இன்றைக்கி நம்ம சுற்றிலும் ஆவியானுடைய அபிஷேகம் இருந்துச்சுன்னா அற்புதங்கள் தானாக நடக்கும். இன்றைக்கி நம்ம மேலே பரிசுத்தாவின்னு சரியாக இல்லாதனால தான் ஊழியத்தில், குடும்பத்தில், சபைகளில் அற்புதங்கள், அதிசயங்கள் இல்லை. எத்தனையோ காரியங்கள் நம்ம சந்தித்து மோதி பார்க்குறோம். சத்துரு நம்மை தொட வருகிறான், அவன் நம்ம மேற்கொள்கிறான். பரிசுத்தாவியன் உங்கள் மேலே இருந்துச்சுன்னா, உங்கள் மேலே அசைவாடி கொண்டிருந்தார்னா எந்த வல்லமை தொட அனுமதி கொடுக்க மாட்டார். ஏன்னா நம்மை சுற்றிலும் ஒரு வேலி பற்றி எரிந்து கொண்டே இருக்குது. அப்போ அதுக்கப்புறம் சத்துருக்கு, உலகத்துக்கு, மாம்சத்துக்கு அங்கே இடம் இல்லை. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரத்தின் 15, 16 வசனங்களை படிக்கும்போது அங்கே அப்போஸ்தலர் காலத்தில் நடந்ததான சம்பவத்தை குறித்து படிக்கிறோம். அப்போஸ்தலர் காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் காலத்தை விட அப்போஸ்தலர் காலத்தில் அவர் செய்த அற்புதங்களை குறித்து நம்ம அங்கே படிக்கும்போது அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? படிங்க.
யார் நிழல் படும்படி? பேதுருனுடைய நிழல் படும்படியாய் ஜனங்களை கொண்டு வந்து வச்சாங்க. எதுக்கு? அவங்க நிழல் படும்போதே ஜனங்கள் குணமடைவார்கள், சுகம் உண்டாகும். இன்றைக்கி நாம் ஜபிச்சுட்டு இருக்கிற வியாதி குணமே ஆக மாட்டிருக்க. நாம் ஜபிச்சு பார்க்குறோம், மருத்துவமனைக்கு போகிறோம், இங்கே போகிறோம், அங்கே போகிறோம். ஆனால் பேதுருடைய நிழல்பட்ட, அப்போஸ்தலருடைய நிழல்பட்ட குணமானது ஏன்? அவர்கள் மேலிருந்துதான அபிஷேகம். அப்போ அபிஷேகத்தின் முதல் அனுபவம் உங்களை மேலே, உங்கள் சுற்றிலும் ஒரு அக்கினி, ஒரு அபிஷேகம் சுற்றிலும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும், விளக்க போல. உங்களை சுற்றிலும் அபிஷேகம் இருக்குதா? உங்களை சுற்றி அபிஷேகம் இருந்தால் உங்களை சத்து தொடமாட்டான், உலகம் உங்களை தொடாது, மாம்சம் உங்களை தொடாது. ஏன்னா நீங்களே ஒரு அக்கினி பிழம்பு. நீங்கள் நம்ம சுற்றிலும் அபிஷேகத்துக்கு இடம் கொடுக்குறோமா? நம்ம சபைக்கு 6 நாள் வராமல் 7ஆம் நாள் ஒரு நாள் வந்து ஜெபிச்சுட்டு பரிசுத்த ஆவியானவர் கொண்டிருக்கிறான்னு நினச்சி தப்பு கணக்கு போட்டு அந்நிய பாஷை பேசிட்டு போயிடுறோம். ஆனால் உண்மையான அபிஷேகத்தை குறித்து வேதம் சொல்கிறது, அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் நிழலிட்டு அவர்களுக்குள்ளே அவருடைய பலத்தை அனுப்பி அவர்களுக்குள்ளே வரங்கள் செயல்படுகிறது. 3 கட்டங்களில் பரிசுத்த ஆவியின் அனுபவம் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேண்டும். ஒன்று, உங்கள் மேலே எப்போதும் பரிசுத்த ஆவி தங்கியிருக்கணும். நீ நடந்திருந்தா, படுத்திருந்தா, போயிருந்தா, பார்க்கும்போது, சிரிக்கும்போது, அவங்க யாரையும் குணமாக்கணும்னு போல அவங்க நடக்கும்போதே நிழல்பட்டு குணமாக்குறாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு நாள், இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் நம்ம படிக்கிறோம். இந்த சுவிசேஷ புஸ்தகத்தில் 12 வருஷமான ஒரு பெரும்பாடுபட்டுள்ள ஸ்திரியை குறித்து வேதத்தில் படிக்கிறோம். அந்த ஸ்திரீ வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்தில் அவருடைய பெரும்பாடின் ஊரல் நின்று போச்சு. எதுபடி நின்றுச்சு? அவர் மேலிருந்துதான் அபிஷேகம். புறாவை போல் பரிசுத்தாவின் மேலே இறங்கினார, அந்த அபிஷேகம் அவர் மேலேயே இருந்துச்சு, அந்த வஸ்திரத்தில் அவர் மேலே இருந்துச்சு. இன்றைக்கி நம்மளால் எதுவுமே செய்ய முடியலையே. உங்கள் வஸ்திரத்தில் அபிஷேகம் இருக்குதா? உங்களை சுற்றிலும் அபிஷேகம் இருக்குதா? அதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு இருக்கிறதுக்கானுடைய அடையாளம். இன்றைக்கி எல்லா சபையிலும் அந்நிய பாஷை பேசுகிறாங்க, பாட்டு பாடுறாங்க, என்னென்னத்தையோ பண்ணுறாங்க. ஆனால் மேலே அபிஷேகம் இருக்கிறதா? உங்கள் மேலே அடையாளம், ஒரு முத்திரை, அபிஷேகத்தின் அடையாளத்தின் முத்திரையை நீங்கள் பெற்றுக்கணும். அப்போ ஒரு அபிஷேகத்தினுடைய முதல் அனுபவம் நம்மை சுற்றிலும் நம் மேலும் அபிஷேகம் இருக்கணும். சில பேர் நினைக்கிறாங்க நாவில மட்டும் அபிஷேகம் இருக்குது, அந்நிய பாஷை மட்டும் பேசிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, இன்னும் அவன் ஃபுல்னஸில் வரல. ஏதோ அபிஷேகத்தை அறகுறையாக பெற்றுக்கிறாங்க, இன்னும் முழுமையான ஒரு அனுபவத்துக்குள்ளே வர முடியல. கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, இடுப்பு அளவு அல்ல, எது வரைக்கும் வரணும்? நீச்சாலத்துக்கு கொண்டு போகணும். அது வந்து முழுசையும் உள்ள நினைச்சிச்சிங்கன்னா முழு சரீரத்தை சுற்றி அந்த அக்கினி பற்றி இருந்துகிட்டே இருக்கும் அந்த அபிஷேகம். அதை வந்து எந்த மனுஷனும் தடுக்க முடியாது, எந்த சத்துரும் தொட முடியாது. உங்களை சுற்றி அக்கினி வேலையாக இருந்தால் சூனியம், மாந்திரிகம், பிசாசு, வன்கண்ணு, பொறாமை, எவன் எதை செஞ்சாலும் எதை எழுமுனாலும் அவனை சுட்டரிக்கும். இதுக்கு நீ ஜபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த அபிஷேகம் உங்கள் மேலே இருக்கும்போது அது சாம்பலாக்கப்படும். ஒரு நாள் நான் ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அது சொல்லுது, நீ உள்ளே வராத, நீ எப்படி இருக்கிற, என் பார்வைக்கு நான் அக்கினியாக இருக்கிற அப்படின்னு சொல்லி அது சாட்சி கொடுக்குது. நான் ஜபிக்கலை, நான் சோத்திரம் சொல்லலை, எதையும் சொல்லலை, அது என்ன சாட்சி கொடுக்குது? நம்ம குறித்து பிசாசுக்கு தெரியணும், இவனை சுற்றி அக்கினி பற்றி எரிகிறது, இவன் ஒரு அக்கினி பிழம்பு, சத்துரு சொல்லணும். நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? அபிஷேகத்தை ஏதோ அந்நிய பாஷை பேசுறதுக்காக வச்சுருக்கிறோம். அப்படி இல்லை. அந்நிய பாஷைன்றது வரோம், அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியே உன் மேலே வந்து ஆவியான அமர்ந்திருக்கணும். என் மேலே ஆவியான அமர்ந்துருங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கும் போது அவன் என் மேலே அமர்ந்துருங்க, என்னை சுற்றிலும் அமர்ந்துருங்க, என் கூட வாங்க அப்படி சொல்லி பாருங்களேன். ஆவியான நம்ம சுற்றிலும் ஒரு வேலையை போட்டுருவார். நம்ம 6 நாள் வீடெலாம் முடிச்சு 7ஆம் நாள் வந்துட்டு இல்லை காத்திருப்பு கூட்டத்தில் வந்து தான் எல்லாரும் ஆவியில் நிரம்புறாங்களாம். பார்த்தா ஆவியில் நிரம்புறது. சபையில் சில கெட்ட பழக்கங்கள் சில சபைகள் இருக்குது. ஒருத்தர் ஆவியில் நிரம்புறதா எல்லாம் ஆவியில் நிரம்புறது, ஒருத்தர் நிறுத்தினா எல்லாரும் நிறுத்திடுவான். தானாக பரிசுத்த ஆவி வர்றதில்ல. சிலர் பாட்டை பாடி கையை தட்டி இதை போட்டு அதை போட்டெல்லாம் எழுப்பின பிறகு தான் அபிஷேகமே வருது. இது பொய்யின் ஆவி என்று கூட சொல்லலாம். உனக்கு அபிஷேகன்றது தானாக வரணும். 120 பேர் பாடி துதிச்சு அப்படியே மியூசிக்கெல்லாம் வாட்செல்லாம் ஒன்றும் வரல. காத்திருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு ஆண்டவரே கேட்டாங்க, முக்கிய நிம்மயமாக நான் பிரிந்து இறங்குது மேலே. இன்னைக்கு உங்கள் மேலே ஆவியானவர் பிரிந்து இறங்குறாரா? ஒரு ஆள் உனக்கு சொல்ல வேண்டிய கிடையாது. அபிஷேகத்தில் நிரம்பு, கையை உயர்த்து, பாடு, சொல்ல வேண்டிய கிடையாது. ஆவியான உங்களுக்குள்ள இருந்தால் தானாக நீங்கள் பொழுந்தருளுவீங்க. நிறுத்த முடியாத ஒரு அபிஷேகத்தை, கட்டுக்குள் வராத ஒரு அபிஷேகத்தை உன் மேலே வீச பண்ணுவார். அதுதான் உண்மையான அபிஷேகத்தின் முத்திரை. சரி, இப்போ முதல் அனுபவம் உங்களை மேலேயும் உங்களை சுற்றிலும் ஆவியானவர் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 5:15 சொல்லப்பட்டது போல அவர்கள் நிழல் பட்டு வீதிகளில் சுகவீனர்களை பலவீனர்களை வைப்பாங்க. அவங்க எழுந்து நடக்கிறது சுகமாகிறது பார்க்குறாங்க. அவங்க போய் இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொல்லலை. அவங்க போயிட்டு அவர்களை தொடலை. தொடாமல் கூட அவங்க என்ன நடந்துச்சுன்னா நிழல் பட்டு குணமானாங்க. அப்படி உருமாறிய கச்சைகளை வீசும்போது குணமானார்கள். பைபிளில் படிக்கிறோம். எப்படி அப்போஸ்தலர்களுக்கு அந்த வல்லமை வந்துச்சு? பரிசுத்த ஆவியின் வல்லமை அவர்கள் மேலே காணப்பட்டது. நம்ம மேலே பரிசுத்த ஆவியின் வல்லமை அளவில்லாமல் காணப்படணும். 1. 2வது அனுபவத்தை குறித்து சொல்லப்படும் போது அவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியின் இறங்கினார். மேலே இறங்கினது பாருங்கள். ஆரோனுக்கு அபிஷேகம் பண்ணப்படும் போது அந்த தலைகளை ஊற்றப்பட்டது எங்கே இறங்குச்சு? தாடி, அங்கி, அப்படி கால் வரைக்கும் இறங்குச்சு. அப்போ அபிஷேகம் தலை மேலே முதலாவது இறங்கும் போது அடுத்த ஸ்டேஜ் உள்ளே வந்துடணும்.
ஆவியானவர் தலைமையில் இறங்குறது உங்களுக்கு ஒரு உணர்வு தெரியும், ஒரு அக்கினி இறங்குறது. அப்படியே உங்கள் சரீரம் முழுவதும் ஆளுகை செய்யும். அது எலும்பு, நரம்பு, ரத்தம், நாளம், திசு, ஒவ்வொரு அவயங்களில் பின்னி பிணைஞ்சு அபிஷேகம் இருந்துடும். அப்படி சரீரம் சூடாகும். உங்களுக்கே தெரியாது, ஒரு வல்லமை உங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு கண்ட்ரோல் கொண்டு போகும். சில பேர் விட்டே கொடுக்க மாட்டாங்க சரீரத்தை, அப்படியே அப்படியே ஸ்டடியாக நிற்பாங்க. எல்லாம் ஆவியில் நிரம்பிட்டு இருப்பாங்க, இவங்க மட்டும் அப்படியே ஸ்டடியாக நிற்பாங்க, அப்படியே ரோபோட் மாதிரி. அது கட்டுப்பாடு மாம்சிக கட்டுப்பாட்டில் இருக்கிறவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எசேக்கியேலின் புஸ்தகத்தில் படிக்கும்போது 36ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பரிசுத்தாவின் வல்லமை ஒரு மனிதனுக்குள்ளே வேண்டும். அப்போ நமக்குள்ள பரிசுத்தாவின் வேண்டும் என்பதை வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. 36ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாது. உள்ளத்திலே பரிசுத்த ஆவி நமக்குள்ள பரிசுத்த ஆவி வேணும். முதலாவது மேலே பரிசுத்த ஆவி வேண்டும். ரெண்டாவது நமக்குள்ள ஒவ்வொரு அவயங்களுக்குள்ள எலும்பு, நரம்பு, ரத்தம், நாளம், திசு, கை, கால், ஒவ்வொரு அவயங்களுக்குள்ள என்ன வேணும்? பரிசுத்த ஆவி வேணும். இருக்கிறாரா பரிசுத்த ஆவி? அப்படி உங்களுக்குள்ள நம்ம எல்லாம் நினச்சிக்கிறது பரிசுத்த ஆவி என்பது அந்நிய பாஷை மட்டும்தான். நாவில பேசிட்டு அப்படியே போயிட்டோம்னா பரிசுத்த ஆவி முடிஞ்சது. பரிசுத்த ஆவி என்பது உங்கள் மேலே அமர்ந்த உடனே அடுத்து எங்கே வந்துடுவார்னா உள்ளே வந்துடுவார். இப்போ நீங்கள் அப்படி இடம் கொடுத்துருக்கிறீங்களா? சில பேர் நாவுக்கு மட்டும் தான் இடம் கொடுத்துருக்கிறீங்க. சில என்னை சுற்றிலும் என் மேலேயும் ஆளுகை செய்யணும் இடம் கொடுக்கல. சில பேர் எனக்கு உள்ள ஆளுகை செய்யணும் இடம் கொடுக்க மாட்டீங்க. பரிசுத்த ஆவியின் வரும்போது நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்கன்னா, அப்போஸ்தல காலத்தில் இறங்கினது போல நம்ம இந்த 3 அனுபவத்தில் ஒரு கர்த்தருடைய பிள்ளை நடத்தும் போது அப்போஸ்தல காலத்தில் செய்யப்பட்ட அற்புதங்கள், அதிசயங்களை நாம் செய்ய முடியும். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் அதை செய்ய முடியும். உள்ளத்துக்குள்ள ஒரு புதிய ஆவியை தருது. அது மேலே இருக்கிற வசனம் சொல்லப்பட்டிருக்குது, புதிய ஆவியை உங்களுக்கு கட்டளையிடுவேன். நமக்கு ஒரு புதிய ஆவியை கட்டளையிடுவார். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஆவி உங்களுக்குள்ள வாசம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். புதிய அபிஷேகம், புதிய வல்லமை, இது கிருபையில் பெருகிட்டே இருக்கணும். 37ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது முதல் வசனத்தில், அவர் பரிசுத்த ஆவிக்குள்ளாக எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவனை வெளியே கொண்டு போறார். பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா உங்களை எங்கே கொண்டு போயிடுவார்னா எல்லாவற்றையும் கூட்டு வெளியே கொண்டு வந்துடுவார். 37ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 1ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, வெளியே உன்னை கொண்டு போய்விட்டார். இன்றைக்கி நம்ம எத்தனையோ காரியத்தில் வெளியே வர முடியல. மனசளவில், சிந்தை அளவில், நம்முடைய பார்வையில், நம்ம நடக்கையில் வெளியே வரக்கூடாதபடி பல காரியங்களில் உள்ளே போட்டு பிசாசனை பூட்டி வச்சிருக்கிறான். பாவத்தில், சாபத்தில், அக்கிரமத்தில், விட முடியாத சிந்தைகளுக்குள்ளே போட்டு பிசாசு வச்சிருக்கிறான். இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே ஆயுதம் அபிஷேகம் தான். பரிசுத்த ஆவியானவர் எசேக்கியேலுக்கு மேல் இறங்கின உடனே அவனுக்கு எலும்புகள் உள்ள ஒரு பள்ளத்தாக்குக்கு வெளியே புறப்பட்டு கொண்டு வருகிறார். இன்னைக்கு உன்னை கர்த்தர் வெளியே கொண்டு வர விரும்புகிறார். நீங்கள் அபிஷேகத்தில் நிரம்பும் போது எல்லாவற்றையும் விட்டு வெளியே வரலாம். சாபத்தை விட்டு, வியாதியை விட்டு, பலவீனத்தை விட்டு, போராட்டங்களை விட்டு, எல்லா கட்டுகளை விட்டு நீ வெளியே தானாக வர முடியும். அதனால 37ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஆவியை உங்களுக்குள்ளே வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். இதை நான் சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தரே வாக்குரைக்கிறார். 37:14 பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறாரா? என் ஆவியை உங்களுக்குள்ளே வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். ஏன் உயிரடையணும்? அவன் செத்து போயிருக்கிறாங்களா? மரிச்சிருக்கிறீங்களா? உயிரோடு தான் இருக்கிறோம் நம்ம எல்லாம். அப்போ என் ஆண்டவர் உயிரடைய சொல்கிறாரு. எனக்கு நிறைய காரியத்தில் மாம்சிகத்தில் மறிச்சிருக்கிறோம், அபிஷேகத்தில் மறிச்சிருக்கிறோம், ஆவியின் பலத்தை இழந்திருக்கிறோம், கிருபையை நஷ்டப்படுத்தியிருக்கிறோம், ஜப ஜீவியத்தை செத்து போயிருக்கிறோம். ஆனால் இந்த நேரத்தில் கர்த்தர் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். அதனால தான் மரியாளுக்கு சொல்லப்படுது, உன் மேல் நிழலிடும், அப்போ உனக்கு பலன் வரும். இன்றைக்கி நம்ம உயிர் அடையக்கூடாதபடி, பலப்படக்கூடாதபடி, அபிஷேகத்தை நிரம்பி மகிழக்கூடாதபடிக்கு சத்துரு சில காரியத்தில் நம்ம மறிக்க வச்சிருக்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், என் ஆவியை, புதிய ஆவியை உனக்குள்ளே நான் கட்டளையிடும் போது நீ உயிர் அடைவாய், நீ மறுபடியும் ஜீவனோடு கூட எழும்புவாய், நீ கர்த்தருக்காய் பிரகாசிப்பாய், நீ செய்ய வேண்டியவைகளை நான் உனக்கு போதித்து நடத்துவேன். இது ஒரு புதிய ஆவியை உனக்குள்ளே வைக்கிறேன். நீங்கள் உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியை கர்த்தர் தர விரும்புகிறார். ஒரு நிறைவான அபிஷேகம் உங்களுக்குள்ளே வரணும். எலும்பு, நரம்பு, ரத்தம், 4 திசுகளுக்குள்ளே வரணும். ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை கவனிக்கும் போது அங்கே பரிசுத்த ஆவியை குறித்து திட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 13ஆம் வசனத்தில், மாம்சத்தின் பிழை பிடித்தால் சாவீர்கள். 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவராயிராமல் ஆவிக்குட்பட்டவராய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ ஆவியானவர் எங்கே இருக்கணும்? உங்களுக்கு உள்ளே இருக்கணும். அவரை வெளியே அனுப்பிடக்கூடாது. எப்போ ஆவியானவர் வெளியே புறப்பட்டு போகிறாரு? நாம் பாவம் செய்யும்போது, தேவனுக்கு விரோதமான காரியம் செய்யும்போது, அவரை அழைக்காத போது, அவருக்கு இடம் கொடாத போது நம்ம விட்டு ஆவியானவர் தூரம் போகிறார். நீ நிறைய சபைகள் இருக்கிற பிரச்சனையை
அபிஷேகம்னு சொன்ன உடனே அந்நிய பாஷையோடு நிறுத்திக்கிறாங்க. ஆவியானவருக்கு இடம் கொடுப்பதில்லை, ஆவியானவருக்கு சித்தத்தை செய்கிறது இல்லை, யோசிக்கிறது இல்லை. இப்படியெல்லாம் ஜீவிக்காததுனால தான் ஆவியானவர் சுயாதீனமாக ஒரு மனுஷனுக்குள்ளே வாழ முடியலை, ஜீவிக்க முடியலை. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், நமக்குள்ளே ஆவியானவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 3:16 பார்க்கும்போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறிந்திருக்கிறீர்களா? ஆவியான எங்கே வாசமாக இருக்க வேண்டும் என்று கேட்கிறார். உங்களுக்குள்ளே ஆவியான இருக்கிறாரா? சிந்தித்து பாருங்களேன், கொஞ்சம் கவனித்து பாருங்கள். எனக்குள்ளே ஆவியான இருக்கிறாரா? நான் அவருக்கு எவ்வளோ இடம் கொடுத்துருக்குறேன்? இப்போ உங்களுக்குள்ளே ஆவியான இருந்தாருன்னு வச்சுங்களேன், கண்ணு தப்பாக பார்க்குமா? இருதயம் தப்பானதை சிந்திக்குமா? கை கால்கள் தவறான வழிகளுக்கு போகுமா? போகாது. ஏன்னா யார் உள்ளே இருக்கிறா? அதனால தான் ரோமர் 8 சொல்லப்பட்டது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள். அப்போ அவனுக்கு கை தப்பானது செய்யாது, கால் தப்பானது செய்யாது, கண்ணு தப்பானது செய்யாது, தப்பாக சிந்தை போகாது. ஏன்னா அவர்களுக்குள்ளே யார் இருக்கிறா? அப்போ நமக்குள்ளே என்ன ஆவி இருக்குதுன்னு சிந்திங்க. நீங்கள் தப்பான நடக்கைக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்குள்ளே வேற ஒரு ஆவி போராடுதுன்னு அர்த்தம். நீ அந்நிய பாஷை பேசுறது போல இருக்கலாம், ஆனால் இடம் யாருக்கு கொடுத்துருக்கிறீங்க? பாதி ஆண்டவருக்கும் பாதி உலகத்துக்கும் பாதி பிசாசுக்கும் இருக்குது. பரிசுத்தாவின் அனுபவத்தில் 2ஆம் அனுபவம் உங்களுக்குள்ள பரிசுத்தாவின்னு இருக்கணும். ஏதோ அந்நிய பாஷை கடகடன்னு பேசிக்கிட்டு போகிறது இல்லை. போலியான பாஷை துர்பாஷை பேசிக்கிட்டு இருக்கிற கூட்டம் நிறைய இன்னைக்கு உலாவி கொண்டிருக்குது பூமியில், குள்ள நரியின் கூட்டம். சரியான நீ பகுத்தறிவு இல்லாவிட்டால் சத்துரு உன்னை மேற்கொண்டு விடுவான். உங்களுக்குள்ள பரிசுத்தாவின் வல்லமை வேண்டும். எரேமியாவை குறித்து படிக்கும்போது எரேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் எரேமியா குறித்து கர்த்தர் என்ன சாட்சி கொடுக்கிறார்? எரேமியாவுடைய எலும்புகளுக்குள்ள கர்த்தருடைய அக்கினி அடைக்கப்பட்டிருந்தது. எரேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 8ஆம் அதிகாரமா எரேமியாவுடைய எலும்புகளில் அக்கினி அடைக்கப்பட்டிருந்தது. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய எலும்புகளுக்குள்ள அக்கினி அடைக்கப்படணும். உங்களுக்குள்ள கர்த்தருடைய அபிஷேகத்தின் அக்கினி அடைக்கப்பட்டிருக்கிறதா? 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எரேமியா 20:9. அக்கினி எங்க அடைக்கப்பட்டது? எலும்புகளுக்குள்ள. இன்னைக்கு உங்களுக்குள்ள எலும்பு, நரம்பு, ரத்த நாளம், திசு ஒவ்வொரு அவைகளுக்குள்ள ஏன் பரிசுத்தாவின் வல்லமை வேண்டும் நான் சொல்கிறேன்னு சொன்னால், அங்கெல்லாம் சத்துரு போராடுறான். ஜெபிக்கணும்னு நினைப்பீங்க, கை கால் வராது. கத்திரிக்காய் வாழணும்னு நினைப்பீங்க, தலை நோவாக இருக்கும். சரீரத்தில் பலவீனங்கள் வருது. ஏன்? அக்கினி இன்னும் சரீர அவயங்களுக்குள்ளே கிரியை செய்யலை. உங்கள் அவயங்களில் நீங்கள் கிரியை செய்கிறீங்களோ பரிசுத்தாவின் வரணும். எலும்பு, நரம்பு, ரத்த நாளம், திசுக்களுக்குள்ளே ஆவியானவர் வரணும். எரேமியாவுக்கு சொல்லப்பட்டது, அவனுடைய எலும்புகளுக்குள்ளே அக்கினி அடைக்கப்பட்டிருந்தது. எலும்புக்குள்ளே இருக்கிற மஜ்ஜையில் கூட என்ன இருந்துச்சு? அக்கினி இருந்துச்சு. அதுக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், ஆபேலுடைய ரத்தம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுதான். ரத்தத்தில் கூட ஒரு அபிஷேகம் இருக்குது. இந்த சரீரத்தில் ரத்தம் ஜீவன் இருக்குது, இதுக்குள்ளே ஒரு அபிஷேகம் இருக்குது, ஒரு அனாயிட்டிங் இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் ரத்தம் பட்ட உடனே சுகமாச்சு. இன்னைக்கு நம்முடைய சரீரத்துக்கு ஒவ்வொரு அவயங்களுக்குள்ளே பரிசுத்தாவின் அக்கினி அடைக்கப்பட்டிருக்கணும். 2 ராஜாக்களில் படிக்கும்போது எலிசா அப்படி தான் மரித்து போனார். அவருடைய எலும்புகளுக்குள்ளே சரியான இரட்டத்தனையான அபிஷேகம் இருந்ததுனால செத்து போன ஒரு மனிதன் உயிரோடு கூட எழுப்பப்பட்டான். 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அந்த மனுஷன் கால்களை ஊன்றி எழும்பி நின்றான். எப்படி? எலிசாவுடைய எலும்பு மட்டும் தான் இப்போ கலரில் இருக்குது. எல்லாம் சரீரம் எல்லாம் அழுகி போச்சு. ஆனால் எலும்புகளுக்குள்ள என்ன இருக்குது? அபிஷேகம் எலும்புகளுக்குள்ள அடைக்கப்பட்டிருக்குது. இப்போ இந்த எலும்பு மேலே செத்து போன ஒரு மனிதனுடைய சரீரத்தை போட்ட உடனே அது உயிரடைந்தது. அதனால தான் எசேக்கியேல் நீங்கள் வாசிங்க 37 சொல்லப்பட்டு, என் ஆவியை உங்களுக்குள்ளே அனுப்பும் போது நீங்கள் உயிரடைவீர்கள். அப்போ எலும்புகளுக்குள்ள அக்கினி இருக்குமானா நம்ம உயிரடையலாம். செத்து போகிற சூழ்நிலையை வந்தால் கூட கர்த்தர் நம்மை திரும்ப நடக்க வைக்க முடியும். மரித்தோரை எழுப்புகிற ஆவியானுடைய வல்லமை இருக்கிறது. உங்களுக்குள்ள பரிசுத்தாவி இருக்கிறாரா? சிந்திங்களே. உங்கள் கைகள், கால்கள், எலும்பு, நரம்பு, ரத்தம், திசு ஒவ்வொரு அவயங்கள் ஆவியானவர் ஆளுகை செய்யும். வெறும் நாவில் சும்மா அப்படி சில பேர் நான் சில சந்திக்கிறேன். சில சொல்கிறாங்க அந்நிய பாஷை பேசுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. என்ன பேச? ட்ரைனிங். இதெல்லாம் பேசு, இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்து, இப்படி பேசுங்க, இதுதான் ஆவியானவர் உங்களோடு இருக்கிறாரு, இப்படி தான் ஆவியானவர் வருவாருன்னு சொல்லித்தராங்க. பிசாசு எப்படி வராம பாருங்க. ஆட்டுத்தோலை போத்திருக்கிற ஓநாய்கள். எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும்.
அபிஷேகத்தில் நீ வந்து உனக்கு மேலே ஆவியானவர் உங்களுக்குள்ள வர்றதில் 3 அனுபவம் தான். ஒன்று, உங்களை அறியாமல் ஒரு அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கும், ஒரு மகிமை இறங்கி வரும், ஒரு அக்கினி உங்கள் மேலே இறங்கும். ரெண்டாவது, அந்த அக்கினி அப்படியே சரீரத்துக்குள்ளே பாஞ்சு வரும், எலும்பு நரம்பு ரத்தம் நாளம் திசு உங்களால் கட்டுப்பாடுகளை கொண்டு வர முடியாது, அப்படி ஒரு அபிஷேகம் இறங்கி வரும். அடுத்து 3வது அனுபவம். இந்த 2 அனுபவத்தை ஒரு பரிசுத்த ஆவியின் கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைவாக பெற்றிருந்தா அடுத்து 3வது அனுபவம் அவனுக்குள்ளே ஆப்ரேட் ஆக முடிச்சிடும், வரங்கள். இன்றைக்கி நம்ம வரங்கள் சபைகளுக்குள்ளே செயல்படலை. 9 வரங்கள் இருக்குது. நீங்கள் எத்தனை வரங்களை பெற்றிருக்கிறீங்க? பெற்றிருக்கீங்களா? வரங்களை பெறலையே. வரங்கள் வேணும்னா முதல்ல அபிஷேகம் எங்கே இருக்கணும்? மேலே இருக்கணும். 2வது உள்ளே இருக்கணும். அப்போ தான் 3வது என்ன விளங்கும்? வரங்கள் விளங்கும். அக்கினிமயமான நாவு பிரிந்து அவர்கள் மேல் இறங்கினது, அவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார்கள், அவர்களுக்கு தந்தரின வெவ்வேறான பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். மரியாளுக்கு சொல்லப்பட்டது, பரிசுத்த ஆவியின் பலன் உன்மேல் நேரிடும், உன்னதமானுடைய ஆவி உனக்குள்ளே வரும். வந்த பிறகு தான் நீ வந்து குமாரனை பெறுவாய். அப்போ குமாரனுடைய அபிஷேகத்தை வல்லமை வரங்கள் செயல்படணும்னா பரிசுத்த ஆவி மேலே இருக்கணும், உள்ள ஆளுகை செய்யணும், அப்போ தான் வரங்கள் செயல்படும். இன்றைக்கி நம்ம வரத்துக்காக சிலர் காத்திருக்கிறாங்க, சிலர் கேட்குறதும் இல்லை. ஆனால் கர்த்தர் இந்த இரவேல இங்கே வந்திருக்கிற நீங்கள் சிலராக இருந்தாலும் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி அவர் வாஞ்சிக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், என் மேலே ஆவியான சுற்றிலும் இரும், என் மேலே தங்கிடும். அதனால தான் நிறைய பேர் அபிஷேகத்துக்கு நிரம்புறதுன்னு சொன்ன உடனே இன்னும் பெறுவதற்காக காத்திருந்து போராடுறாங்களே தவிர இடம் கொடுக்கறது இல்லை. நம்ம இடம் கொடுக்கணும் ஆவியானவருக்கு. எப்போ நம்ம ஆவியானுக்கு இடம் கொடுக்குறோமோ அப்போ தான் இந்த 3 அனுபவத்தை நம்ம பெற முடியும். அப்போ சில 120 பேர் மேல் வீட்டாரையில் கூடி காத்திருந்தாங்க. நீங்கள் இப்போ காத்திருப்பு கூட்டத்தில் நீங்கள் எதுக்கு காத்திருக்குன்னா இந்த வல்லமையை நம்ம ரிசீவ் பண்ணி பெற்றுக்கொள்கிறது தான் காத்திருக்கிறோம். சில சபைகள் இப்படிப்பட்ட அனுபவங்கள் இல்லை. அவனுக்கு காத்திருப்பு கூட்ட பற்றி அனுபவம் இல்லை, அபிஷேகத்தை பற்றி தான் அனுபவம் இல்லை, சண்டே சர்வீஸ்க்கு போனால் மட்டும் போதும். தேவனுடைய ராஜ்யத்தில் போவது ரொம்ப கடினமாயிரும். தேவனுடைய அபிஷேகம் என்பது சாதாரணமானது அல்ல. ஒரு கர்த்தருடைய பிள்ளையை வல்லமை உள்ளவனாக, அசாதாரணமானவனை சாதாரணமானவனை அசாதாரணமான வல்லமை உள்ளவனாக மாற்றி நிறுத்துறது தான் இந்த அபிஷேகம். நீங்கள் சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் அபிஷேகம் உங்களுக்குள்ள வந்த உடனே நீங்கள் ஒரு புதிய மனுஷனாக, புதிய மனுஷியாக, கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுவர்களாக, கர்த்தருடைய வல்லமையை பிரயோகிக்கிறவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். அப்படிப்பட்ட அபிஷேகம் ஒன்று இருக்குது, நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். உங்கள் மேலே ஆவியானவர் அசை வாடுறதை நீங்கள் பார்க்கணும். சில சொல்லணும், உங்கள்கிட்ட வரும்போதே ஒரு தேவ பிரசன்னத்தை உணர்றேன் சொல்கிறாங்களா? உங்கள்கிட்ட பேசும்போதே ஒரு தேவ பிரசன்னத்தை உணர்றேன், உங்களுக்கு நீங்கள் பேசும்போது ஒரு வல்லமை என்னை தொடர மாதிரி இருக்குது. இதுதான் பரிசுத்தாவின் வல்லமை, இதுதான் அப்போஸ்தலர் மேலே இருந்த அபிஷேகம். இந்த நாட்கள் அப்படிப்பட்ட அபிஷேகம் இல்லை. சபைகள் பெருசாக இருக்குதே தவிர ஆனால் இந்த அபிஷேகமும் உள்ளே இல்லை. ஏதோ கடமைக்காக சபைக்கு போவதும் வருவதும் இப்படி தான் சபைகள் உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் காலத்தில் கொடுக்கப்பட்ட அபிஷேகம் என்பது அவர்கள் மேல் இறங்கினது, உள்ளே ஆளுகை செய்தது, வரங்கள் வல்லமைகளாக புறப்பட்டது. அதனால தான் நிழல்பட்டாசகம், பார்த்தாசகம், நடந்தாசகம், அவருடைய சரீரத்தில் இருக்கிற வஸ்திரங்களை தூக்கி வீசும்போது அதில் என்ன நடந்தது? அற்புதங்கள் நடந்தது. இன்றைக்கி நம்மளால் அற்புதம் செய்ய முடியலையே. நினச்சி பாருங்கள், தலைவலினா கூட எந்த ஆஸ்பத்திரிக்கு போகலாம், எந்த ஸ்கேனுக்கு போகலாம், ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டாக்டரை போய் பார்ப்போமா, அப்பாயின்மெண்ட் போடலாமா, கிளினிக் போயிடுவோமா? இதெல்லாம் சிந்தா உருவாகிறதுக்கு காரணம் என்னன்னு நமக்கு என்ன இல்லை, உள்ள இல்லாதனால தான் எங்கெல்லாம் ஓடுறோமோ ஓடிக்கிட்டு இருக்கிறோம். சில ஊழியம் செய்கிறவங்களாம் பார்க்குறோம், அபிஷேகமே பெறாமல் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் உலகம் வந்து பெருசாக பார்க்குது. அவன்கிட்ட என்ன இல்லை, அபிஷேகம் இல்லை. நீங்கள் அந்த அபிஷேகத்தை பெறும்படி கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் இருக்கணும், உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கணும். நீங்கள் வல்லமையாக வரங்களோடு பிரகாசிக்க கர்த்தர் இந்த இரவேல கிருபை தருவாராங்க. வரங்கள் வேண்டுமா உங்களுக்கு? உங்கள் மேலே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. வரங்கள் வேண்டுமா உங்களுக்கு? உங்களுக்குள்ள அபிஷேகத்தை நிரம்புங்க. நீ நடந்தாலும், படுத்திருந்தாலும், சிந்தித்திட்டு இருந்தாலும் ஆவியானவரே ஆவியானவரே ஆவியான சொல்லிகிட்டே இருங்க. எலியாவை விட எலிசாவுக்கு இரட்டத்தனியான அபிஷேகம் இருந்தது. எங்கே இருந்துச்சுன்னா எலும்புகளுக்குள்ளே போயிடுச்சு. அதனால் அவன் மறித்து கூட இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிற அந்த அபிஷேகம் அவனை தூக்கி விடுது. இப்போ அந்த கல்லறையில் யாரை போட்டாலும் எலும்பு நிற்கிறான். எது காரணம் என்ன? அபிஷேகம் எலும்புகளுக்குள்ளே இருந்துச்சு. மண் சதையை சாப்பிட்டாச்சு, சரீரத்தை சாப்பிட்டாச்சு, ஆனால் எதுக்குள்ளே தொட முடியல, அபிஷேகத்தை தொட முடியல. கவனிச்சு பாருங்க, மொத்த சரீரத்தை அரிச்சு எடுத்தாச்சு. சரீரத்தில் மாம்சம், எலும்பு, நரம்பு, தசை எல்லாம் சாப்பிட்டுருச்சு. எதை தொட முடியலன்னா அவன் எலும்பை தொட முடியல. இன்னைக்கு உங்கள் அபிஷேகம் எலும்புகளுக்குள்ள இருக்குதா? எலும்பு மச்சையில் இருக்குதா? எலும்பு உடஞ்சி டாக்டர் அதனால் ஒரு எலும்பு வைக்க சொல்லியிருக்காரு, ஸ்டண்ட்டு போட சொல்லியிருக்காரு, மெட்டல் ராடு வைக்க சொல்லியிருக்காரு. இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்குறோம். நமக்குள்ள என்ன வேணும்? உள்ள அபிஷேகம் இருக்கணும். சுற்றிலும் நம்ம மேலும் என்ன இருக்கணும்? அபிஷேகம் பற்றி எரியணும். நீ ஒரு தீபம் போல பிரகாசிக்கணும்.
நீ ஒரு சுடரொளி பட்டயத்தை போல பிரகாசிக்கணும், அருணோதயத்தை போல சூரியனை போல பிரகாசிக்கணும். அதுக்கு உள்ள வெளியே எந்த வல்லமை நெருங்க முடியாது. இப்போ மூன்றாவது, வரங்கள் தானாக கிரியை செய்யும். அதை நீ போய் கேட்டுக்கிட்டு போராடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு மேலேயும் உள்ளே அபிஷேகம் இருந்துச்சா உனக்கு என்ன தேவையோ பகிர்ந்தளிப்பார் ஆவியானவர். அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில். அக்கினிமயமான அவங்க மேல் பெருந்திறங்கினது, ஆவியானவர்களுக்குள்ளே உள்ள உலாவினார். அவர்களுக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்து 3ல் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறான பாஷைகளை பேச தொடங்க. தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே. அப்போ அபிஷேகம் மேலே இறங்கின உடனே உள்ள இறங்குச்சு, ஆவியானவர் இறங்கின உடனே இவங்களுக்கு தங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறான வரங்களை ஆவியானவர் ஆப்ரேட் பண்ணுறார். இன்னைக்கு உங்களுக்கு நீங்கள் அபிஷேகத்தை மட்டுப்படுத்திடக்கூடாது, இவ்வளோதான் நிறுத்திடக்கூடாது. நீங்கள் ஆவியானவருக்குள்ளே வந்துட்ட பிறகு நீங்கள் பாட்டு பாடுறது யாரையும் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ தானாகவே அபிஷேகத்தை நிரம்பணும். அதுதான் உண்மையான அபிஷேகம். ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே நீ மனுஷனுடைய கட்டுப்பாடுக்குள்ளே அடங்கி இருக்கக்கூடாது. சில பேர்லாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே ஆவியானவரோட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம 10 நிமிஷம் பேசிட்டு 10 மணி நேரம் பிரேக் எடுக்கிறோம். எப்படி சொல்லுங்க? பரிசுத்தாவின் வல்லமை இருக்குதா உங்களுக்குள்ள? ஆவியானவர் கூட நடக்க முடியுதா? அதுக்கு அடையாளம் அந்நிய பாஷை. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிற அனுபவத்தில் 3 அனுபவத்தில் 3ஆவது அனுபவம் அந்நிய பாஷை. அந்நிய பாஷையோடு கூடிய அடையாளம் தான் ஆவியானவர் உள்ள இருக்கிறார்னு அர்த்தம். ஒரு முழு பலத்தோடு முழு ஆவியோடு கத்த துதிக்க சொன்னார். முழுமையான அபிஷேகம் என்பது அவர்கள் பேசுகிற பாஷையை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது. பொய்யான பாஷை இருக்குது, சத்துருக்கள் கூட துர்பாஷையை பேசுகிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் பெற வேண்டியதான அபிஷேகம் என்பது அவர்கள் மேல் இறங்கி அவர்களுக்குள்ள ஆளுகை செய்து அவர்களுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதான பாஷை. சில பேர் பேசுகிறது நாவிலிருந்து பேசுகிறாங்க, சில சிந்தையிலிருந்து பேசுகிறாங்க. ஆனால் உண்மையான அந்நிய பாஷை வரங்கள் என்பது மேல் இறங்கி உள்ளே ஆளுகை செய்து அதிலிருந்து புறப்படுகிற ஒரு வல்லமை. எனக்கு நமக்குள்ள அந்த வல்லமை இருக்கிறதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் தரணும்னு விரும்புகிறார். அதனால தான் 1 கொரிந்தியர் 12 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த அபிஷேகம் பெறும்போது இந்த ஆவியான இறங்கும் போது 9 விதமான வரங்கள் சபையில் கிரியை செய்யும். படித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 4ஆம் வசனம். எட்டாம் வசனம். ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அறிவை உணர்த்தும் வசனமும் விசுவாசமும் குணமாக்கும் வரங்களும் படிங்க. தமது சித்தத்தின்படியே அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இப்படி புரிஞ்சுக்குங்க. நீங்கள் அவருடைய சித்தத்தின்படி அவருக்கு எவ்வளவு இடம் நாம் கொடுக்குறோமோ அதை பொறுத்து ஒவ்வொருவருக்கும் வரங்களை கிரியை செய்யும். இப்போ நிறைய பேர் நம்ம சுகமாக்கணும்னு நினைக்கிறோம், அற்புதங்களை செய்யணும்னு நினைக்கிறோம், சில பேர் வல்லமையாக தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு நினைக்கிறோம், சில பேர் கர்த்தருக்காக வாழணும்னு நினைக்கிறோம், சில பேர் இன்னும் ஆவியில் பலப்படணும்னு நினைக்கிறோம். இது எல்லாவற்றுக்கும் ஒரே காரியம்தான். ஆவியானவருக்கு நாம் எவ்வளோ இடம் கொடுக்குறோம் அதுதான் தேவன் நம்மளே எதிர்பார்க்கிறார். ஏசாயா சொல்லும்போது கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். ஏசாயா 61 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறார்? என்மேல் இருக்கிறார். நம்ம மேலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும், உங்களுக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் வரங்கள் செயல்படும். இன்றைக்கி நாம் சாதாரணமாக சபையில் உட்காந்துருக்கிறோம் பாருங்கள், அதனால் எந்த காரியம் செய்ய முடியல. 61 முதல் வசனம். ஏசாயா 61 முதல் வசனம். என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களை சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களை காயம் கட்டுதலையும் சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையாக்கும் கட்டுண்டவர்களை கட்ட அழுக்குதலையும் கூறவும் என்று சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு கொடுக்கப்பட்டார்? என்மேல் இருக்கிறார். ஏசாயா சொல்றார் பாருங்க, எங்க இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர்?
என்மேல் இருக்கிறார். அதே ஏசியா சொல்கிறான், நான் அசுத்தமான உதடு உள்ளவன், அசுத்தமான உதடு உள்ள மனுஷர் மத்தியில் வீட்டிருக்குன்னு சொன்ன உடனே ஒரு தூதன் அக்கினி குரட்டை கொண்டு வந்து அவன் நாவில வைத்தான், உதடுகளில். அப்போ நம்மையில் வந்து அபிஷேகம் நீங்கள் நாவில வச்ச உடனே அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்துடும். நம்ம மேல் பரிசுத்தாவின் நிரம்பி இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்தாவின் வல்லமைக்கு நாம் இடம் கொடுத்துருக்கிறோமா? இந்த இரவேளை பரிசுத்தாவின் வல்லமை அதிகமாக பெற்றுக்கொள்ள கர்த்தருக்கு இடம் கொடுப்போமாக. 7ஆம் நீங்கள் வாசிக்கும் போது ஏசி 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 5ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, ஐயோ அதமானேன், நான் அசுத்த உடலுள்ள மனுஷன், அசுத்த உடலுள்ள ஜனங்கள் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தருடைய ராஜாவின் கண்கள் கண்டதே என்று அவன் சொன்னான். அப்போது ஒரு கேருபீனில் ஒருவன் பலிபிடித்திருந்து தன் கைகளிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனாலே என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதால் உன் அக்கிரமம் நீங்கி பாவ நிவர்த்தியானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அபிஷேகம் வந்துருச்சுன்னா பாவம் நிவர்த்தி ஆயிரும், அபிஷேகம் வந்துருச்சுன்னா சாப நிவர்த்தி ஆயிரும், அபிஷேகம் வந்துருச்சுன்னா நீங்கள் புதிய மனுஷனாக மாறிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பழைய மனுஷனுடைய சிந்தை உங்களுக்குள்ளே வராது, பழைய மனுஷனுடைய சுபாவங்கள் உங்களுக்குள்ளே வராது, பழைய மனுஷனுடைய பலவீனங்கள் உங்களுக்கு வராது. ஏன்னா நீங்கள் புதிய மனுஷனாக மாறிக்கிறீங்க. ஒரு புதிய ஆவியை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கார். பழைய சுபாவம் பழைய ஆவிகள் அழிக்கப்பட்டது. நீங்கள் எதை பெற்றுக்கிறீங்க சிந்தித்து பாருங்கள். பரிசுத்தாவியன் என் மேல் இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார், வரங்கள் செயல்படணும். இன்றைக்கி அற்புதங்களை செய்கிற சக்தி, சுகமாக்குற சக்தி, தீர்க்க தரிசன வரம், அந்நிய பாஷை, வசனங்களை வியாக்கியானம் பண்ணுவது, அந்த வசனத்தை போதிப்பது, ஞானத்தை குறிப்பது, இவைகளை குறித்ததான வரங்கள் சபைகளுக்குள்ளே கிரியேட் செய்யணும். ஒரே ஒரு அந்நிய பாஷையை மட்டும் பெற்றுக்கிட்டு சபையில் இருக்கிறது இல்லை. அடுத்த கட்டத்தில் இருக்கிற வரங்கள் உனக்குள்ளே செயல்படணும். அவனுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து பகிர்ந்து ஆவியானவர் கொடுக்கிறார். இதையெல்லாம் கொடுப்பது ஒரே ஆவியானவர். அப்போ ஒரே ஆவியானவர் அவனுக்கு என்ன தேவைன்னு பகிர்ந்து கொடுக்குறார். இது எப்போ கொடுப்பாருன்னா நாம் எவ்வளோ அவருக்கு இடம் கொடுக்குறோன்னு வச்சு தான். அவங்க 120 பேர் இடம் கொடுத்தாங்க, ஒரே மனதோடு இடம் கொடுத்தாங்க, எல்லார் மேலும் பரிசுத்தாவின் இறங்கினார். 9 வரங்கள் அவர்களுக்குள்ளே இருந்து செயல்பட ஆரம்பித்தது. இன்றைக்கி நமக்குள்ளே செயல்படுதா பரிசுத்தாவின் வரங்கள்? அந்நிய பாஷை ஃபஸ்ட்டு பேசிட்டு போயிட்டு இருக்கிறோமா? நீங்கள் மேலே நல்ல பரிசுத்தாவின் இறங்கும் போது உங்களுக்குள்ள ஆளுகை செய்ய ஆரம்பிப்பார். உங்களுக்குள்ள ஆளுகை செய்ய ஆரம்பித்த உடனே வரங்கள் செயல்படும். உண்மையான அபிஷேகத்தினுடைய அடையாளம் 3 அனுபவங்கள் இந்த இரவேளை கர்த்தர் நமக்கு சொல்லிக்கொண்டு வருகிறார். உங்கள் மேலேயும் உங்களை சுற்றிலும் ஒரு பரிசுத்தாவின் வல்லமை இருக்கணும். இது முதல் அனுபவம். 2வது, உங்களுக்குள்ள பரிசுத்தாவின் அனுபவம் செயல்படணும். 3வது, இது 2 செயல்படும் போது பரிசுத்தாவினுடைய வரங்கள் நமக்குள்ளே செயல்படணும். இது 3 இருந்தால் தான் நீ சரியான புதிய ஏற்பாட்டின் விசுவாசி, பரிசுத்தாவினால் நடத்தப்படுகிறவர்கள் என்றதான அடையாளம் உள்ளவர்கள். இல்லாவிட்டால் நாம் எல்லாம் சபையில் சும்மா சபைக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறதான அர்த்தம் உள்ளவர்கள். நாம் எந்த கட்டத்தில் இருக்கிறோன்னு யோசிச்சு பாருங்கள். சபைக்குள்ளே வந்துட்டு பிறகு கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஊற்றி இருக்கிறாரா? நம்ம மேலே இறங்கி இருக்கிறதா? நமக்குள்ளே இருக்குதா? யோசிச்சு பாருங்கள். தாவீதுக்குள்ளே கூட அந்த கொம்பின் அபிஷேகம் ஊற்றப்படும் போது மேலே ஊற்றின உடனே அப்படியே அவனை நிலச்சிருச்சு. இன்றைக்கி நம்ம மேலே அந்த அபிஷேகம் இருக்குதா? பழைய ஏற்பாட்டு நாட்களில் தைலம் ஊற்றின உடனே அப்படியே தலையிலேருந்து இறங்கி வருது, வடிகிற வரைக்கும் அவருக்கு அபிஷேகம். புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தாவின் வல்லமை உங்கள் மேலே இருந்து உங்களை முழுவதுமாக ஆளுகை செய்யணும் ஆவியான விரும்புகிறார். அதனால எலும்பு பட்டா வியாதிகள் குணமாகுது, மரித்தோர் எழுப்பப்படுறான், நிழல் பட்டு குணமாகிறார்கள். நம்மில் எப்படி இருக்கிறது வல்லமை? யோசிச்சு பாருங்கள். நம்ம போராட்டத்தை சகிக்க முடியாமல், பாவத்தை ஜெயிக்க முடியாமல் போராடிட்டு வருகிறோம். இந்த அபிஷேகம் சரியாக நமக்குள்ளே இந்த 3 கட்டங்கள் இருக்குமானா நாம் கர்த்தருக்காக பிரகாசிக்க முடியும். இந்த இரவெல்லாம் ஆவியானவருடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வோமாக. நாம் இதுவரைக்கும் பெற்றிருந்த அனுபவங்கள் இன்றோட ஒரு முடிவுக்கு வரட்டும். இனியிலிருந்து ஒரு புதிய அனுபவத்தை நாம் தொடங்குவோம். பரிசுத்தாவின் அனுபவத்தை அப்போஸ்தலர்கள் பெற்ற விதத்திலேயே நாம் பெற்றுக்கொள்வோமாக. அப்போஸ்தலர் பெற்ற அந்த அபிஷேகத்தின் விதத்தில் என்ன நடத்தும், அதே அனுபவம் எனக்குள்ளே செயல்படட்டும், அதே அனுபவம் என் சபைக்குள்ளே செயல்படட்டும். எங்கள் மேலே எங்களை சுற்றிலும் எங்களுக்குள்ளும் ஆவியானவர் ஆளுகை செய்து வல்லமையாய் வரங்களால் நடத்துவீராக. முழங்கால் படிட்டு ஆவியானுக்கு இடம் கொடுத்து, ஆண்டவர் அப்படிப்பட்ட அனுபவம் இத்தனை நாளும் எனக்கு இல்லை, இந்த இரவேளை எனக்கு கொடுத்து விடும் கர்த்தாவே. இந்த காத்திருப்பு கூட்டத்துக்கு நான் வந்தது வெறுமையாய் போவதற்கு அல்ல கர்த்தாவே. என் மேலே என்னை சுற்றிலும் எனக்குள்ள அந்த அபிஷேகம் தார். எல்லாம் வாயத்திலிருந்து கேட்கலாமா? சத்தத்தை உயர்த்துங்க எல்லாரும். ஆண்டவரே எனக்கு கொடுங்கப்பா. ஒரே ஆவியானவர் ஒருவரே, ஆனால் அவருடைய சித்தத்துக்கு அவர்களை பகிர்ந்து கொடுக்கிறார்.